இந்த பூனை என்ன காரியம் பண்ணி வச்சுருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்போ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் விரால் மீனுக்கு எந்த மாதிரி ஃபுட் போடுறேன், எப்படி மிக்ஸ் பண்ணி போடுறேங்கிறது தான் இந்த வீடியோ. அப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். என்னடா பாத்திரத்தோடு வர்றேன் பிரியாணி வைக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 வகையான ஃபீடு இருக்குது. இதில் 70 ரூபா ரேஞ்ச் உள்ள ஃபீடும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 150 ரூபா உள்ள ரேஞ்சில் உள்ள ஃபீடும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா தான் நமக்கு முதலாகும். ஏன்னா அதோட பசியும் தீரணும், அதுக்கு ப்ரோட்டீனும் வேணும். அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இல்லாட்டினா நமக்கு 150 ரூபா வாங்கினா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 6 கிலோ இருக்குது. நமக்கு அதுக்கு அமௌண்ட் கூடுதலாகும். அதனால் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் போட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற விரால் மீன் இப்போ 2.5 மாதம் ஆச்சு. இப்போ என்ன சைஸில் இருக்குன்னு நான் மேலே வீடியோவை கிளிப்பிங்க போடுறேன் பாருங்கள். அதுக்கு நான் இந்த ஃபுட் தான் கொடுத்துட்ருக்கேன். இதோட சைஸு மாத்திரம் தான் சின்னதுலேருந்து மாற்றம் வரும். 1.8 2 mm இப்போ 4 mm தான் இப்போ கொடுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மீனோட நீங்கள் இப்போ நம்ம தண்ணி வற்ற வச்சோட இந்த மீனோட வீடியோ மேலே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே சிந்தி விட்டுருக்கு. இது பூரா ஒன்று விடாமல் வாரி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா விலையும் உள்ள சாதனுங்க. அப்போ இதை நம்ம எல்லாம் பொறுக்கி எடுத்து இது மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வெளியே போயிடலாம். மீன் குளத்துக்கிட்டே போய் இதை மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4-5 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னி நம்ம எப்படி எடுத்து வைக்க முடியாது. அது ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வைக்கணும். ஏன்னா எறும்பு வரும், இது மாதிரி பூனைங்க எலிங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிட வரும். ஏன்னா இதெல்லாம் செம்மீன் அந்த மீனில் உண்டாக்குற ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால அது நல்ல மனமாக வந்து சாப்பிட வரும். அப்போது இது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். இதுவரை பார்த்திங்கன்னா 2 mm ஃபீடு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் வளர்ச்சி கூடுதல் இருக்கிறதுனால அப்போ நம்ம 4 mm போயிடலாம். அப்போ இதே இந்த 2 mm இதிலே கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ எல்லா கண்டெய்னர்லேயும் நிறச்சி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா 6 கிலோ ஃபீடை 3 கண்டெய்னரில் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் எடுத்து வச்சுட்டு நம்ம 3 நேரம் போட்டிருக்கு. காலையில் மத்தியானம் சாயந்தரம் 3 நேரம் போட்டிருக்கு. அப்போ நண்பர்களே, இது எனக்கு வீடியோ. இதோட ஃபீடோட நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலுங்கிற ஃபீடு தான். அது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கூடுதல் உள்ளதும் ப்ரோட்டீன் கம்மியாக உள்ளதும் மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.